அன்புக்குரியவர்களே, மத்தேயு 1ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதே மாதிரி லூக்கா 3ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இந்த 2 அதிகாரத்திலையுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பற்றி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. சரி, இது எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இந்த வம்ச வரலாறு லூக்காவிலையும் மத்தேயிலையும் வித்தியாசப்படும். இதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? இந்த வித்தியாசம் எதனால் வந்துச்சு? ஏன் இந்த மாபெரும் குழப்பம் வந்துச்சு? அப்படிங்கிறதுக்கான பதில் தெரியும்னு யாராவது விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அன்புக்குரியவர்களே.